என்னுடைய கேள்வி, மனிதனுக்கு மரணம் இருந்ததென்றால் அப்ப அவர் சாயல் தான் நான்னா, அப்ப அவருக்கு மரணம் இருக்கா? அவருக்கு மரணம் இல்லை என்றால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட எனக்கும் தேவன் மரணத்தோடு படைக்கவில்லை, மரணம் இல்லாமல் தான் படைத்தார். இயேசு பேசுகிறாரு, அதுல வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, மெய்யாகவே மெய்யாகவென்றார். அப்படின்னா தம்பி அடித்து சொல்றேன், தம்பி சத்தியமா சொல்றேன், என் வார்த்தையை நம்பினா நீ சாகவே. நீங்கள் சாக விரும்பினால் சாகுங்கள், உங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்குறோம். ஆனால் அன்லிமிட்ல நீங்கள் ஒரு கரண்டி சாப்பிட்ருக்கீங்க, நாங்கள் 5 கரண்டி சாப்பிட்றோம். என்ன சொல்ல வரோம்? மரணத்தை வென்றார்னா 50 பேர் ஒரு 20,000 வருஷம் அப்படியே கம்பம் ஊண்டிட்டு நடங்க, அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. டெத்து எங்களுக்கான எண்டை அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த நாளில் கூட தொடர்ந்து உங்கள் மத்தியிலே சாகாமையை குறித்து பேசுவதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த வழிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றி நடக்கிற பல காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. பாருங்க, சிம்சோனை கொண்டு தேவன் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய இரட்சகனாக சிம்சோனை வைத்திருந்தார். ஆனால் சிம்சோன் என்ன செஞ்சான்? இந்த பெலிஸ்தியர்களோடவே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? சிம்சோன் செய்த விஷயம் என்னவென்றால், அந்த பெலிஸ்தியர்களோட ஒட்டி உறவாடி கொண்டிருந்தான். தேவன் பார்த்தார், நீ இப்படி இருந்தீன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நீ காப்பாற்ற முடியாதுப்பான்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட்டை அவரே உண்டாக்குறார். கையை தட்டு வருகிற அவருக்கு. அந்த டிஸ்பியூட்டுக்கு அப்புறம் தான் என்ன பிடிக்குதுன்னா, சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் தான் சிம்சோனுடைய முழு அந்த உருவம் வெளியே வருது. ஹல்க் ஆயிட்டான் சிம்சோன் ஹல்க் ஆகி அடித்து தகர்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரியுது, இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இரட்சகர்களை வைத்திருக்கிறார். ஆக உங்களை சுற்றி நடக்கிற டிஸ்பியூட்டெல்லாம் நீங்கள் என்னவா நினைக்கக்கூடாது, உங்களுக்கு எதிர்மறையானதாக நினைக்கக்கூடாது. அதன் மூலமாய் அநேக சத்தியங்களை இந்த தேசத்திற்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் அதை பயன்படுத்துகிறார். ஆகவே நண்புக்குரிய இந்த நாட்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த சாகாமையை குறித்து தொடர்ந்து ஒரு அஸ்திபாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் போடுவதற்கு இந்த உணர்வை தேவன் கொடுத்தார். எப்போவுமே உண்மை வீட்டு வாசலை தாண்டறதுக்குள்ளே பொய் ஊரையே சுற்றிட்டு வந்துருமா, உண்மை வாசலை தாண்டறதுக்குள்ளே பொய் உலகத்தையே சுற்றிட்டு வந்துருமா. அதனால தான் தேவன் எப்போவுமே என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறார். ஏன்னா க்ளோஸ் பண்ணால் தான் திறந்து பார்ப்பான். ஒருத்தன் போய் ஊர் ஃபுல்லாக ட்ராக்ஸ் கொடுப்பான்னாரான், அவன் போய் கொடுத்துக்கிட்டே இருந்தானா. எவனுமே படிக்கலையான், கசக்கி போட்டாங்களாம். அவன் அழுதானா, ஆண்டவரை நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, எவனுமே படிக்கலைன்னு. அப்போ கர்த்தர் சொன்னார், கொடுக்க சொன்னேன்பா, ஆனால் எப்படி கொடுக்கணும்னு கேட்டியான்னாரு. எப்படி கொடுக்கணும்? கசக்கி கொடுனாராம். அடுத்த நாள் போய் கசக்கி கொடுத்தானா, எல்லாம் விரிச்சு படித்தாங்களாம். நாங்கள் முழுசாக சொன்னப்பெல்லாம் நீ வாங்கலை, இப்போ கசக்கின பிறகுதான் விரிச்சு படிக்கிற. எப்படியோ தேவன் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கப்படுகிறார். ஸோ இந்த நாட்களில் சாகாமையை பற்றிய கேள்விகளும் அந்த 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 விஷயங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சத்தியம் போவதற்கான சரியான நேரம். தொடர்ந்து இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் நான் சாகாமையை குறித்து பேச விரும்புகிறேன். அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம், இதை சுற்றி நடந்த கான்வர்சேஷன் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீங்கள் சாகவே சாவதில்லை என்கிற வார்த்தையை பிசாசு சொன்னான். எந்த அளவிற்கு மனிதர்கள் பைபிளை திறந்து பார்க்கவே யோசித்து சின்ன வயசில் சண்டே கிளாஸில் கேட்ட வசனத்தை வச்சே மீம்ஸ் தட்டி விடுறாங்கன்னா அது வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பைபிள் படிக்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை சிலருக்கு பைபிளே இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஆகவே இவைகளெல்லாம் இந்த காலத்தில் எல்லோரும் போய் கடைக்கு போய் எனக்கு ஒரு பைபிள் குடியா அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு இடத்த, ஒரு விருப்பத்தை, ஒரு ஆர்வத்தை தேவன் இந்த நாட்களில் ஏற்படுத்திக்கிறார். அவர்களை வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் அதை குறித்து பேசுவதற்கு முன்பாக இந்த கரண்ட்டு சப்ஜெக்டை, இந்த கொரோனா பற்றி சில விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். கொரோனா என்கிற வைரஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் பல நாடுகளில் அது அதனுடைய தாக்கம் இருக்கிறது. இந்தியாவில் அது பெரிய அளவில் இல்லை. தமிழ்நாட்டில் எவனுக்கு மேலே ஒரே ஒருத்தனுக்கு தான் வந்திருக்கு. அதுவும் ஒருத்தன் எங்கே தான் இருக்கிறான்? மதுரைக்குள்ளே தான் இருக்கான் போல். அவன்
அது எங்கேருந்து வந்திருக்கிறேன்? கேரளாவிலேருந்து வந்திருக்கிறான். வந்து ஒருத்தன் அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கான். ஏன்டா சுவிசேஷத்தை வாங்கிட்டு உள்ளே வாங்கினானா? வரல, பரவாயில்ல. ஒருத்தன் வந்திருக்கான். அந்த ஒருத்தன் எங்கே இருந்தாலும் மதுரைக்கு வந்துட்டியில் நீ அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டேன்ற. நீ என்னைக்கு மதுரை மண்ணில் கால் வச்சு அன்னைக்கே உனக்கு சுகம் ஆயிடுச்சு. இயேசு நாமத்தினால சுகமாயிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நண்புக்குரியவர்களாகவே தொடர்ந்து இதை குறித்த, அதான் நான் சொல்கிறேனே, இந்த வைரஸை விட வேகமாக இதை குறித்த பயம்தான் பரவுது. இது வெளியில் இருக்கிறது வேற. ஆனால் பிசாசானவன் தேவ பிள்ளைகள்கிட்ட என்ன வேலை பார்க்கலாம் என்பதை குறித்து சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். ஒன்று, இந்த வியாதிகள் தேவன் அனுமதிக்கிற தண்டனைகள் என்கிற ஒரு 10 மேட்டர் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். டக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மெசேஜுக்கு வர நான் விரும்புகிறேன். சரி, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த 10 மேட்டர் பெருசு இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு டிப்ஸு தான். நம்பர் 1 என்னென்னா, தேவன் தான் இந்த வியாதியை அனுப்புகிறாருன்னு சொல்லி இந்தியாவில் வாடிப்பட்டியில் கம்மாக்கரையில் வந்து என்ன சொல்ல வேறு ஏதாச்சும் ஊர் பேர் சொல்லுங்கப்பா, செக்கானூரணியில் உட்காந்து 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் மன்னிக்கப்படலாம். ஆனால் தேவன் தான் இந்த வியாதியை அனுப்புகிறார் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் நியூயார்க்லேயும் ஆம்ஸ்டர்டாம்லேயும் மெல்போர்ன்லேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் கலாச்சாரத்துலேயும் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயும் 50 வருஷம் அட்வான்ஸாக இருக்க நாடுகளில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இந்தியாவில், தமிழ்நாட்டில், மதுரையில் இருக்க நம்மளோட 50 வருஷம் பின்னாடி இருக்கிறார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். 50 வருஷத்துக்கு முந்தைய சப்ஜெக்ட் தேவன் வியாதியை தரவில்லை என்பது. T.L. ஆஸ்பான் காலத்திலே உலகத்தில் இருக்கிற அத்தனை டினாமினேஷனும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பல நாட்கள் இதை குறித்து விவாதித்தார்கள். நாட் ஓன்லி ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், இது போன்ற ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், செவன்த் டே, சால்வேஷன் ஆர்மி, ஆர்சி, லுத்ரன், இது எல்லாமே சேர்ந்து எல்லா டினாமினேஷனில் இருக்க ஸ்காலர்ஸும் உட்காந்து பல நாட்கள் பைபிள் எடுத்து பேசி விவாதித்து பல நாட்கள் முடிந்து கடைசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்களாம். பைபிளில் இருக்க அத்தனை வசனத்தை எடுத்து பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்களாம். என்னன்னா, வியாதி தேவன் தருவது இல்லை. கையை தட்டு. ஆமாம், இது எல்லா டினாமினேஷன் அங்கீகரிக்கப்பட்டது. நீங்கள் போய் இந்த தெய்வீக சுகம் என்கிற புத்தகத்தை T.L. ஆஸ்பான் கொடுத்துருக்க அந்த புத்தகத்தை போய் வாசிங்க. ஸோ இது எஸ்டாப்ளிஷ்டு டாக்ட்ரின். கரண்ட்டு கண்டுபிடிச்சி எல்லாம் லைட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ மெல்போர்ன்லேயோ எங்கேயோ நியூயார்க்லேயோ உட்காந்து மெழுகுபத்தி வெளிச்சத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அட்வான்ஸாக வரல. நீ ட்ரெஸ்ஸிங்கில் அட்வான்ஸாக வந்த, கல்ச்சரில் அட்வான்ஸாக வந்த, சயின்ஸில் அட்வான்ஸாக வந்த, ஆனால் ஸ்பிரிச்சுவலில் பின்னாடி போயிட்டே தலைவா. நண்பா, என் அன்புக்குரியவர்களே, வியாதி தேவனால் அனுப்பப்படுவது இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் விஷயம். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஒருவேளை வியாதியை பிதா அனுப்புகிறவராக இருந்தால் இயேசு வியாதியை சுகப்படுத்தினதன் மூலமாக பிதாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருந்திருக்கார். மிகப்பெரிய யுத்தத்தை தேவன் செய்திருக்கிறார். இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, பிதாவுக்கு சித்தத்துக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஏன்னா வியாதி கொடுக்கறதுக்கு பிதா சித்தம்னா அதை சுகமாக்குறது சித்தத்துக்கு எதிரான வேலை தானே. அப்போ இயேசு பிதாவின் சித்தத்துக்கு எதிராக வேலை செய்தாரா? இல்லை. அவர் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறேன்னாரு. அப்போ பிதாவோட சித்தம் என்ன? வியாதியை சுகப்படுத்துவதுதான் சித்தம். வியாதியை பிதா தருகிறார் என்கிற வார்த்தை உன் சப்கான்சியஸில் உட்காந்துட்டு நீங்கள் ரொம்ப முக்கியமான விசுவாசத்தை டேமேஜ் பண்ணிடும். இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் நினச்சிட முடியாது. உன்னால் தைரியமாக போல்டாக அடித்து தகர்க்க முடியாமல் திணறுவதற்கான எங்கேயோ ஒரு ஓரத்தில் இந்த வைரஸ் உட்காந்துக்கிறோம். இந்த ஒரு வைரஸ் உட்காந்துக்கிட்டு விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண முடியாதபடி உங்களை தேவன் கொடுத்துருப்பாரோ, ஒருவேளை தேவன் கொடுத்துருப்பாரோ என்கிற எண்ணத்துக்குள்ளாய் உங்களை கடந்து கொண்டு செல்லும். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு வசனத்தில் நிறைய இடங்களில் நான் வியாதியையும் கொள்ளையையும் உங்களுக்குள் அனுப்புவேன் என்கிற வார்த்தைகளை எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் அதில் பெரும்பாலான டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, இவைகளை நான் அனுமதிக்கிறேன் என்று தான் இருக்கிறது. அனுமதிக்கிறேன் என்பதும் நான் அனுப்புகிறேன் என்பதும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தானே சார். நான் அடிக்கிறேன், இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன் ஒன்று தானே என்று சொல்வீர்கள் என்றால் உண்மைதான். ஆனால் தேவன் எப்பொழுது அதை அனுமதித்தார் என்றால், மனிதன் அதை அனுமதிக்கும் போது தேவன் அதை தடுக்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கு தான் இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, உரிமை கொடுத்திருக்கிறார். ஆக முழு உரிமை பூமியையோ மனுப்புத்தனுக்கு கொடுத்திருக்காரு. மனுப்புத்தன் அதை அனுமதிக்கும் போது தேவன் அவன் பொருட்டு அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை தேவன் அனுமதித்தார், அனுப்பினார், என்ன வேணாலும் சொல்லு பழைய ஏற்பாட்டில். ஆனால் இடையில ஒரு சம்பவம்னு ஒன்று நடந்துச்சு. கைத்தட்டுங்க வருது அவருக்கு. அந்த சம்பவம் சொல்லுது,
நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நல்ல வசனம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்னப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அப்ப பாவத்துக்கான தண்டனை தான் இது வியாதி அப்படின்னு தேவன் அனுப்பிச்சிருக்காருன்னா, சிலுவையில் என்ன நடந்துச்சு சார்? அதான் என் கேள்வி. மிக பிரசித்தி பெற்றவர்கள் பேசுகிறார்கள், ஜனங்களுடைய பாவங்களுக்காய் தேவன் தருகிற அழிவு என்று பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், அப்ப சிலுவையில் இயேசு சுமந்தது யாருடைய பாவம்? நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்கான பலன்தான் வியாதினா, அந்த வியாதியை தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே இந்த உலகத்திலே எந்த ஒரு மூலையிலே, எந்த ஒரு மலைவாசி வெளிச்சமே இல்லாத இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருவனுக்கு கூட வியாதியை தருவதற்கு சட்டப்பூர்வமான உரிமை பிசாசுக்கு இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதோ இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான். புறம்பேனா எங்க? உங்க வீட்டுக்கு பின்னாடியா? எங்க சொல்லுங்க? இல்ல உங்க 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 ஊருக்கு பின்னாடியா? இந்த பூமி உருண்டையை விட்டே அவன் புறம்பே தள்ளப்பட்டான். கையை தட்டுங்க. ஆகவே மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைப்பதற்கு பிசாசுக்கு தார்மீகமான எந்த ஒரு சட்டப்பூர்வமான உரிமை இல்லை. ஆகவே நீங்கள் அவனை அடிச்சு தகர்க்கலாம், அவனை எதிர்த்து நீங்க நிக்கலாம். சார் லீகலா உரிமை இல்லைன்னா வரானே சார் அப்படின்னா, அதனாலதான் அவனுக்கு பேர் பிசாசு. நீ லீகலா சொல்றதெல்லாம் மதிச்சானா அவனுக்கு பேர் பிசாசே கிடையாது. அந்த லீகல் விஷயத்தை மதிக்காதனால வரான். லீகல் விஷயத்தை மதிக்காதனால அவனுக்கு பேரே பிசாசு. அதனால் லீகலாக உள்ளே வர்றதுக்கு எந்த அனுமதி இல்லாதனால இந்த இங்கே இருக்கிறதுலே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப லோயர் லெவலில் இருக்கவங்க கூட அவனை எதுக்கலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டு இருந்தாராம். இப்படி பிரசங்கம் பண்ண 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 அந்த மனசில் இருக்கிற இந்த ஆவிகள் எல்லாம், அவங்க மைண்டில் இருக்கிற அந்த பிசாசுடைய விஷயங்கள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. என் அன்புக்குரியவர்களே, கடைசி நாட்களில் அடுத்து ரெண்டாவது மேட்ரு ஒரு சில சொல்லுவாங்க, கடைசி நாட்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும்னு சொன்னார்ல. அப்போ ஜெபிக்காத, ஜெபமும் பண்ணுற, வரும் சொல்லிட்டார்லப்பா, அப்படியே ஜெபிக்கிற. ஆவியானவர்கிட்ட கேட்டார், வரும்னு சொன்னாரா அனுப்புவேன்னு சொன்னாரா? கையை தட்டு. அவர் அனுப்புவேன்னு சொன்னார்னா நீ ஜெபிக்க முடியாது. ஆனால் அவர் வரும் தான் சொன்னார். தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அது மாற்றப்படும். இட் கேன் பி சேஞ்ச்டு. என் அன்புக்குரிய உலகத்தில் நடக்கிறத சொன்னார். இதெல்லாம் நான் தருவேன்னு அவர் சொல்லலை. ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் என்று தேவன் நம்மிடத்திலே அவைகளை எதிர்த்து அந்த சூழ்நிலையை மாற்றத்தக்க விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, இது தேவன் அனுப்புவது அல்ல. ஏனென்றால் தேவனுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் என்கரேஜ் அந்த பாசிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் கொரோனா. இந்த கொரோனா வைரஸ் வர்றனால என்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்குதுன்னு ஒரு குரூப் பேசிகிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள் சார், ஆலயமே போகாமல் நான் நீங்களே ஆலயம்ன்ற மாதிரி எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறாங்க. விளையாட்டுக்கு கூட இப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க. விளையாட்டு எல்லா தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சப்போ தான் இந்த மதுரையில் ஒரு பாலத்தை போட்டால் இன்றைக்கு வரையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க போட்ட பாலம்லாம் சரியில்லை. ஸோ பாலம் நல்லா இருக்குன்றக்காண்டி திரும்ப கிழக்கு இந்திய கம்பெனிக்காரன் உள்ளே கூப்பிட்டுருவோமா? உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளை ஆட்கள் யாருமே பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ அற்பமான சில காரியங்களை பார்த்துட்டு நீங்கள் மோசமான காரியங்களை அனுமதிப்பீர்களா? இந்த மாதிரி சில்லறத்தனமான மாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு கொரோனாவனால இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு விளையாட்டு கூட டோன்ட் என்கரேஜ். ஏதோ ஒரு ஓரத்தில் கூட மனுஷனுடைய சப்கான்சியஸில் இது நன்மைக்கியா இருக்குமோ நினச்சிட்டான்னா பிசாசு வந்து வலுவா சீட்டை போட்டு உட்காருவான். நீங்கள் சொல்லணும், எனக்கு தேவன் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்பினால் தம்முடைய வார்த்தையினாலே எனக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா பைபிளை தூக்கி சொல்லுங்கள், எங்கள் தேவன் வைரஸினால் கற்றுக் கொடுப்பவர் அல்ல, வார்த்தையினால் கற்றுக் கொடுப்பவர். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இட் வில் டேமேஜ் யுவர் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டிங் பவர், யுவர் இம்யூனிட்டி. உங்களுடைய அந்த இம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லதுக்கு தானான்னு ஒன்றும் வேண்டாம், நீ ஒன்றுமே எனக்கு சொல்லித்தர வேண்டாம். எனக்கு என்ன சொல்லித்தருமோ தேவன் தம்முடைய வார்த்தையினால் சொல்லித்தருவார். வியாதி வந்தவங்களாம் சோமா வாங்கினா இப்போ பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரவன்லாம் பரிசுத்தமானால் தான் வரணும். பைபிள் வாங்கிட்டு சோமாய் வரவன்லாம் வியாதி வந்து ஒருத்தர் நீதிமானம் மாற்றுதுன்னா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரணும் எப்படி சார் வரணும்?
நீதிமானம் தானே வரணும். ஆனால் வெளியே வந்தவொடனே தம்மை பற்ற வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி அவனுக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒருவேளை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது தற்காலிக மாற்றங்கள் மாற்றமே. ஆனால் வார்த்தை ஒன்று தான் ஒருவனுக்குள் நிரந்தரமான மாற்றம் ஏற்படுத்துகிறது. ஆக எந்த வழியிலும் இந்த வைரஸ் நமக்கு பயன்பட்டது பிரயோஜனம் உள்ளது அல்ல. இயேசு நாமத்தில் கம்ப்ளீட்டாக அடித்து வைப் அவுட் பண்ணிடுங்க. இயேசு நாமத்தில் நீங்கள் தேவன் மேலே எப்படி திரும்ப நம்பிக்கை வைக்கணும்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாவிட்டாலும் அவர்களையும் காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற தேவன் மீது தான் உங்கள் விசுவாசம் வைக்க. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வலது கைக்கு இடது கைக்குமே வித்தியாசம் தெரியாத முட்டாள கூட காப்பாற்றுகிற தேவன். ஆமென். நான் ஆண்டவரே, எங்க மக்கள் கண்ணை கையெடுத்து கண்ணில் வைக்கிறேன் காலில், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். எங்கள் ஜனங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் ட்ரெயின் பண்றதுக்கான நேரம் இது கிடையாது. ஆனா உங்க மேல இருக்க, உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை மேல என்னால் நம்பிக்கை வைக்க முடியும். இந்த உலகம் மோசமானது தான், இந்த உலகம் கோணலானது தான். ஆனால் இந்த உலகத்தில் எல்லோரும் புத்திசாலியாக இருக்க முடியாது. அதற்காக இதையெல்லாம் தாண்டி நீங்க எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்கிற இடத்துக்கு நான் வரேன். இவங்க எல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது. உங்க வீட்டில் இருக்காலே கரெக்ட் பண்ண முடியாதுங்க. டக்குன்னு உங்க பக்கத்தில் தும்மலை போட்டு போயிடுவாங்க. இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க நம்பிக்கை போயிடும், உங்களுடைய நிம்மதி போயிடும். அதனால் உங்கள் நம்பிக்கையை என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேயும் கடவுள் மேலேயும் வைக்காதீங்க, கடவுள் மேலே வைங்க. நான் ஒருவன் என்றால் நான் மாறிக்கொள்வேன். ஒரு சமுதாயத்தை எப்படி ஒரே நாளில் மாற்ற முடியும்? எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யாருன்னா, எதிர்மறையான உலகத்திலும் நேர்மறையானதை செய்கிற தேவன். அதனால் கிறிஸ்தவ போதகர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை வைக்காம சாவுக்கேதுவான யாதொன்றையும் புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மீது நம்பிக்கை வையுங்கள். எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, சாவுக்கு எதுவானது நான் தெரியாமல் சாப்பிட்டா கூட அது என்னை சேதப்படுத்தாமல் காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு வர வேண்டும். ஞானமாய் செயல்பட்டால் தேவன் பாதுகாப்பார் என்கிற சாலமோனின் தேவனை அல்ல, முரட்டுத்தனமாய் தண்ணீரை ஊற்றினாலும் அக்கினியை இறக்கின எலியாவின் தேவனைத்தான் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். ஞானமாய் செயல்பட்டால் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொன்ன சாலமோனின் தேவனை அல்ல, முரட்டுத்தனமாய் அக்கினி வர்ற நேரத்தில் தண்ணியை ஊத்தினான் பாருங்க, அந்த தண்ணியை ஊத்தின பிறகு அக்கினி இறக்கினார் பாருங்க, அந்த தேவனை பார்ப்பதற்கு மலை கையை தட்டு. ஆமென். விசுவாசிகள் முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. விசுவாசம்னாலே அதில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். நான் முரட்டுத்தனமான செயல்பாடுகளை சொல்ல, முரட்டுத்தனமான நம்பிக்கையை பேசிக் கொண்டிருக்கிறேன். முரட்டுத்தனமான நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போய் முரட்டுத்தனமாக ஒரு செயலை செஞ்சால் அதில் பாதிப்பு இருக்கலாம். நான் செயலை சொல்ல, முரட்டுத்தனமான நம்பிக்கையை சொல்கிறேன். அக்கினி வர்ற நேரத்தில் தண்ணியை ஊற்றி விட்டான் பாருங்க. அப்போ தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் செஞ்சாலும் அதை தாண்டி அவர் செய்வாரியா? அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க முடியுங்களா அழைக்கிறேன். ஸோ 5வது, பயப்படுகிறீர்களா? தவறே இல்லை. பயந்துடக்கூடாது. விசுவாசி பயப்படா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தாதீங்க. பயந்துக்கிறட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுலே என்ன செஞ்சிருக்காரு? பயந்துருக்கிறாரு. ஸோ தேவன் இந்த இடத்துல நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்குலாம் இது நேரம் கிடையாது. தேவன் எவ்வளோ பெரிய ஆள், அதுதான் மேட்ரு. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம இப்படி இருக்குமையா அப்படி இருக்கணும். விசுவாசம், தன்னம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. தன்னம்பிக்கை என்பது நான் எப்படி இருக்கிறேன்ற பொறுத்து, நான் எவ்வளோ நம்புறேன்ற பொறுத்து. விசுவாசம் என்பது தேவன் எவ்வளோ பெரியவர், தேவன் செய்வார்ன்றது. ஸோ இந்த நாட்களில் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் த்ரெட்டனிங்குள்ளெல்லாம் என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. இது 5வது மேட்ரு. 6வது நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், ப்ராஃபட்ஸ். நாங்கள் அன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொன்னோம் சார், இதெல்லாம் வரும்னு சொன்னோம்ல, வந்துருச்சுல அப்படின்னா அவர் தீர்க்கதரிசி தானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீர்க்கதரிசினா யாருன்னா, பைபிளில் முதல் புத்தகத்தில் வருகிற வார்த்தைகள் ஒன்று, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அவன் நீ சாகாமல் பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்வான். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் யார் என்றால், நீங்களாம் சாவிங்கடா அப்படின்னு சொல்கிறவன் இல்லையா தீர்க்கதரிசி. நீங்கள் சாகாம பிழைக்கும்படி உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவனே தீர்க்கதரிசி. ஸோ ப்ராஃபஸி சொல்கிறது சொன்னேன் நடந்துருச்சு. உங்களுக்கு எதுக்கு தெரியுமா காட்டினாரு? நடக்கணுன்ற காட்டலை, நடக்கக்கூடாதுன்ற காட்டினாரு. நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னா நீங்கள் தீர்க்கதரிசி கிடையாது சார். நீங்கள் சொன்னதை நீங்கள் தடுத்துருந்தீங்கன்னா அது தீர்க்கதரிசி.
மதுரை பட்டணத்திலே 2003 நின்று நான் நினைக்கிறேன், 2003 2004 மதுரையிலே ஒரு பெரிய பூகம்பம் வரும் என்று சொல்லி நான் வந்து மதுரையில் நான் வந்து 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 ஒரு ப்ராஃபஸி பண்ணேன். ஏறக்குறைய 5000 பேர் தமுக்கத்தில் கூட்டியிருக்கிறாங்க. 3 நாள் கூட்டம் நடத்தணும். நான் பார்த்த அந்த ட்ரீமை, அந்த விஷயம்னா நான் சொல்கிறேன். மதுரையில் மிகப்பெரிய ஒரு 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 பூகம்பம் வருகிறது, அதை நான் பார்க்கிறேன். ஆகவே அதற்கு எதிராக அது வராமல் இருப்பதை நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 3 நாள் பேசுகிறேன். பேசி சரியாக 2 மாதத்துக்குள்ளாக மதுரையில் ஒரு ஃபஸ்ட் அட்டாக், ஒரு பூகம்பம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரில. அதாவது எங்கே தொடங்குச்சுன்னா, மாட்டுத்தாவணி ஏரியாவில் தொடங்கி பலகானத்தை வரைக்கும். நான் இப்போ வந்து ஸ்டாண்ட்லர் ஸ்கூலில் இருக்கிறேன். ஸ்டாண்ட்லர் ஸ்கூலுக்கு உள்ளே போகிறேன். உள்ளே இருக்கலாம் புது ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே நிற்கிறாங்க. என்னங்கண்ணா சார் பூகம்பம்னா? அது வந்து உள்ளே அந்த அடுக்கு மூவ் ஆகினது இங்கேருந்து ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டிச்சு. அது ஃபஸ்ட்டு வார்னிங்காக இருந்துச்சு. அப்போ அநேகர் யோசித்தான், இவன் சொன்ன மாதிரி இது வரைக்கும் சரித்திரத்தில் வந்து பூகம்னு ஒன்று மதுரையில் என்ன செஞ்சதில்லை, வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் அந்த அலர்ட்டு ஏற்பட்டுச்சு, அந்த ஒரு வார்னிங் மூவ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மாதத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில் இந்தியாவிலே பூகம்பம் நடப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ள 10 நகரங்கள்னு சொல்லி அதில் என்ன போட்டாங்க, மதுரையை போட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ப்ராஃபிட் தாண்டா, நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு. கர்த்தர் அப்போ தான் என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் நடக்கணும்னு உனக்கு நான் சொல்லலை, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு நான் சொன்னேன். ஒரு நாள் எல்லாம் நடந்த பிறகு நீ உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்கிறதுக்கு எவனும் இந்த ஊரில் இருக்க மாட்டான். ஏன்னா நான் பார்த்த தரிசனத்தில் ஒரு சிட்டியே இல்லை. நான் கண்ணு கட்டின தூரம் கட்டடமே கிடையாது. இப்படி போயிட்டுருக்கு ஆறு, வேற ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அது என்னன்னு கேட்டப்போ தான், அதை யோசித்தப்போ தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு என்று சொன்னார். அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நடந்தது. என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம். தீர்க்கதரிசிகள் என்பவர் யாருன்னா, அதுக்கப்புறம் பல நாட்கள் அதற்காக நாங்கள் வந்து அப்போ லீகலிஸ்டிக் ப்ரீச்சராக தான் இருந்தேன். ஆனாலும் தேவன் வந்து இதை தடுக்கிறதுக்கு தான் சொன்னார்ன்ற ஒரு விசுவாசத்தில் வி ப்ரைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டிலிஜெண்ட்டாக வந்து ரொம்ப நாள் ஜெபம் பண்ணோம். என் அன்புக்குரியவர்களே, தீர்க்கதரிசி என்பவன் அழிவை சொல்லுகிறவன் அல்ல, அழிவை நிறுத்துகிறவன். 6வது விஷயம். ஸோ ஆகவே யாராச்சும் தீர்க்கதரிசினா, சார் அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சார், நீங்கள் ஜெபம் பண்ண அது நிற்கும் தான் சார் தேவன் சொன்னார் என்பது தான். சார் நீங்கள் அதாவது ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அப்படின்னு எதுக்கு சொன்னார்? நீ தப்பிச்சுக்கன்றது தான், போய் கழுத்தை கொடுன்றது கிடையாது. அப்போ கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் அதை ஸ்டாப் பண்ணணும். டு எஸ்கேப் ஃப்ரம் தட் டேஞ்சர் தான் கடவுள் எப்போவுமே ஒன்று கொடுக்குறது. புரிஞ்சுக்காங்க. 7 பழைய ஏற்பாட்டு வியாதி மனிதனுடைய பாவம் இவைகளோடு தொடர்புடையது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி நீங்கள் தொடர்பு படுத்தக்கூடாது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, இந்த வசனத்தை தான் 20 வருஷமாக எடுத்து மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த பொல்லாத வழின்றியே நீ இந்த வசனத்தை எடுத்து பேசுகிறது தான் இப்போ பொல்லாத வழியாக இருக்குது. இதை விட்டு நீ என்னை, ஏன்னா இயேசு நானே வழின்ட்டார். என்னைக்கு அந்த வழிக்குள்ளே, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், அந்த வழிக்குள்ளே நீ வந்துட்டியோ அப்போவே பொல்லாத வழியிலேருந்து நீ என்ன செஞ்சுட்ட, உள்ளே வந்துட்ட. ஆகவே பொல்லாத வழிகளிலிருந்து விலகி இன்றைக்கு நாம் தேவனுடைய வழியில் நிற்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இயேசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு புது வழியில் தானே இருக்கிறீங்க. அப்போ பொல்லாத வழியை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து ஜனங்களை வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க விடாமல் தங்களை தாங்களே மறுபடி குற்ற உணர்ச்சிக்குள்ளே குன்றி போக வைக்கக்கூடிய ஒரு சதி ஊழியர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு பின்பாக இருந்து பிசாசு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இது என்ன செய்யுதுன்னா, தேவ பிள்ளைகளுடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்குது சார். அதனால தான் உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ரெசிஸ்டிங் பவர் அது குறைக்குது. நல் மனசாட்சி அது சேதப்படுத்துது. நீங்கள் பாவின்ற சொல்லிட்டோம்னு வச்சுக்காங்களேன், உங்கள் மனசாட்சி என்ன ஆயிரும், சேதமாயிரும். அப்போ சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஸோ விசுவாசத்தை எப்படி தெரியுமா காலி பண்ணலாம்? உங்கள் மனசாட்சியை காலி பண்ணிட்டா உங்கள் விசுவாசம் காலி ஆயிரும். ஒரு ஊழியக்காரன் நீங்கள் அத்தனை பேரும் பாவிடா, அதனால தான் அந்த வியாதி வந்திருக்குன்னு பிரசங்கம் பண்ணுனா, உட்கார்ந்து இருக்கிற 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ண 1000 பேரோட மனசாட்சியையும் அவன் டேமேஜ் பண்ணிட்டான். 1000 பேர் மனசாட்சி டேமேஜ் ஆயிடுச்சுல. இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது. வந்திருக்கிறவன் என்ன சொல்லணும்? இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்க பட்டீர்கள் என்று சொல்லி வந்திருக்கிறவனை நீதிமான் என்கிற சத்தியத்தை சொன்னாதான் அவன் சத்துருவுக்கு எதிரான வேலைகளை, வியாதிக்கு எதிராக எந்திரிச்சு நிற்பான்.
நல் மனசாட்சியை தள்ளிவிட்டாலே விசுவாசமாய கப்பல் என்னவாயிரும்? அதனால தான் விசுவாச வீரர்கள் பார்க்க முடியல. ஆனால் புதிய உடன்படிக்கையின் செய்தியை கேட்கிறவர்கள் நாளைக்கு எழுந்து விசுவாச வீரர்களால் நிற்க போவதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் நல் மனசாட்சியை தேவன் எடுத்து கட்டி கொண்டு இருக்கிறார். ஓகே.